முதலமைச்சர் ஃபாரவர் சீரீஸில் தடையில்லா மின்சாரத்தை பற்றி பேச போகிறோம். தடையில்லா மின்சாரம் எப்படி கொண்டு வர்றது? ஆல்ரெடி தமிழ்நாடு அட்வான்ஸாக தான் இருக்குது. நிலக்கரி, அப்புறம் சோலார், விண்ட் டனல், அது மூலியமாலாம் மின்சாரம் தயாரிச்சிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் என்ன பண்ணலாம்? பயோ கேஸ் மூலியமாக பண்ணலாம். அப்புறம் ரவுண்ட் த கிளாக் ரெனியூவபிள் எனர்ஜி என்ன பண்ணலாம்? பேட்ரி ஸ்டோரேஜ், எங்கெங்கெல்லாம் ரொம்ப அதிகமாக ப்ராப்ளம் இருக்கோ, மின்சார பிரச்சனை, அங்கெல்லாம் பேட்ரி ஸ்டோரேஜ் வைக்கலாம். பம்ப்டு ஹைட்ரோ மாதிரி கொண்டு வரலாம். அங்கே வச்சுட்டு அதுக்கப்புறம் சிங்கப்பூர், ரெண்டாவது சிங்கப்பூர் மாதிரி அண்டர் கிரவுண்ட் கேபிள் போடலாம். ரொம்ப ஸ்ட்ராங்காக அண்டர் கிரவுண்ட் கேபிள் டாக் டு சிங்கப்பூர் மினிஸ்டர்ஸ், தமிழ் அமைச்சர்கள்லாம் இருக்காங்க, பண்ணி அதை எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ரிங் மெயின் யூனிட். இப்போ ஒரு கேபிள் போயிடுச்சுன்னா ஆல்டர்னேட் பார்த்து எடுத்து அந்த இதில் ஆட்டோமேட்டிக்காக ஆல்டர்னேட்டாக பவர் போயிடும். ஸோ அங்கே பவர் ஷார்ட்டேஜே இருக்காது. மூணாவது ஃபைனான்சியல் அண்ட் ஆப்ரேஷனல் ரீஸ்ட்ரக்சரிங். கடனில் இருக்கும்போது ஒன்றுமே பெருசாக பண்ண முடியாது மின்சாரத்துறை. அதனால் என்ன பண்ணணும்? ஆப்ரேஷனல் ஸ்மார்ட் மீட்டர், ப்ரீபெய்டு ஸ்மார்ட் மீட்டர் எங்கே பார்த்தாலும் வச்சு லாஸே இல்லாமல், மின்சார திருட்டு இல்லாமல் பார்த்துக்கணும். நாலாவது அக்ரிகல்ச்சர் பவர் அண்ட் மைக்ரோ கிரிட் டீசென்ட்ரலைசேஷன். அப்படின்னா என்ன பண்ணுறது? அக்ரிகல்ச்சர் பவர் குக்கிராமத்துக்கும் கடைக்கோடி மனிதனுக்கும் அந்த சோலார் எனர்ஜி எல்லாத்துலேயும், பம்ப் செட்லேருந்து எல்லாத்துலேயும் சோலார் எனர்ஜி வச்சு தடையில்லா மின்சாரம் கொடுக்கணும். அதான் டீசென்ட்ரலைசேஷன். அந்த பவர் கிரிட் லைனை கொண்டு போகிறது கஷ்டமாக இருக்கும். இது மாதிரி பயோ கேஸ் மூலியமாகவும் சோலார் விண்ட் டனல் மூலியமாக பண்ணலாம். அஞ்சாவது ஜீரோ ஆக்சிடென்ட் அண்ட் மெயின்டெனன்ஸ் மேண்டேட் பண்ணணும். தெர்மல் ட்ரோன்ஸ் மூலியமாக ஸ்கேன் பண்ணி எவ்ரி மந்த் டிரான்ஸ்ஃபார்மர், லெகசி டிரான்ஸ்ஃபார்மர்லாம் மாற்றிட்டு சூப்பராக கொண்டு வரணும். அது இல்லாமல் நிறைய இடத்துல ஜிம் மாதிரி வச்சு, சைக்கிளிங் பண்ணுற மாதிரி வச்சு, அது மூலியமாக மின்சாரம் தயாரிக்கலாம். எவ்வளோதான் 8 கோடி மக்கள் இருக்காங்க, எவ்வளோ மின்சாரம் தயாரிக்கலாம்னு நீங்கள் பார்த்துங்க.